ஒரு பெரிய ஃபேஷன் நினைக்கிறேன். சரி, நம்ம இந்த உலகத்துல கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த விஷயத்துக்குள்ள போகலாம். நீங்க பேசிக்ல இருந்து போகணும் இல்லையா? அடித்தளம் சரியா இருந்தா நம்மளுக்கு மேல மேல இருக்கக்கூடிய பில்டிங் சரியா இருக்கும். இங்க இருக்கவங்க எத்தனை பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல? யாருக்கு இல்ல? எல்லாருக்குமே இருக்கா? ஓகே, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. இப்ப இங்க இருக்கவங்கள யாராவது எனக்கு கடவுள் இருக்கார் அப்படிங்கறத சயின்டிபிக்கா ப்ரூஃப் பண்ண முடியுமா? ப்ரூஃப் பண்ண நீங்க கடவுள் இருக்கான்னு சொல்லி சொல்றது உண்மை. இல்லன்னா நீங்க எல்லாரும் வெறும் குருட்டுத்தனமா தான் கடவுள் நம்பிட்டு இருக்கீங்க நான் சொல்லிடுறேன். இங்க இருக்கவங்கள யாராவது எனக்கு ப்ரூஃப் பண்ண முடியுமா கடவுள் இருக்கார் அப்படிங்கறத எனக்கு ப்ரூஃப் பண்ண முடியுமா? ப்ரூஃப் பண்ண முடியல அப்படின்னா நீங்க கடவுள் நம்பிக்கை இல்ல, உங்களுக்கு இல்ல. உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க, மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு வெளிவேஷம் போட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். குபேந்திரன் ப்ரூஃப் பண்ண முடியுமா? முடியாது. பிரவீன்ராஜ் யாரு? கையை மட்டும் தான் பிரவீன்ராஜ், கை மட்டும் தூக்குது, சத்தமே வர மாட்டேங்குது. பிரவீன்ராஜ் ப்ரூஃப் பண்ண முடியுமா? என்னது தெரியலன்னா யாருக்கு தெரியல? அப்படின்னா ப்ரூஃப் பண்ண முடியாது அர்த்தமா? சாமி கும்பிடுறோம் சொல்றான், கும்பிடுறோம். சாமின்னு ஒன்று இருந்தா அருள் கொடுக்கட்டும், இல்லைன்னா உனக்கு ஒன்றும் குறை இல்லையே. பிள்ளையார் கோயிலுக்கு போறோம், இப்படி நமஸ்காரம் தோப்புக்காரன போறோம், ஏதாவது லாஸ் இருக்கா? பிள்ளையார்னு ஒருத்தர் இருந்தா நமக்கு ஏதாவது கொடுக்கட்டும். இல்லைன்னா என்ன என்ன நஷ்டம் இருக்கு, இப்படி கண்டத்துல போடுறது யாரும் நஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண, நிறைய பேர் இன்னைக்கு வெறுமனே குருட்டுத்தனமா என்ன பண்ற, கடவுளை நம்பிட்டு இருக்கோம். நம்மளுக்கு உண்மையாகவே கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஞானமே கிடையாது. நாஸ்திகவாதிகள் என்ன சொல்றாங்க, கடவுள் நாஸ்திகள் என்ன சொல்றாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இந்த உலகத்துல இல்லாத விஷயத்தை பத்தி நான் பேச முடியுமா? கடவுளை விட்டுருங்க, கடவுளை விட்டுட்டு வேற ஏதாவது இல்லாத விஷயத்தை பத்தி நம்ம பேசலாமா இந்த உலகத்துல? அப்படிதான் விஷயம் இருக்கா? இல்லாத விஷயத்தை என்ன பண்ண முடியாது, உங்களால பேசவே முடியாது. இருக்கிற விஷயத்தை நீங்க வேணா இல்லைன்னு சொல்லலாமே தவிர இல்லாத விஷயத்தை பத்தி நீங்க என்ன பண்ண முடியாது, யாருமே வாயால பேசவே முடியாது. இல்லாத விஷயத்த என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், நாஸ்திகவாதிகளுக்கு சொல்லலாம். சரி, நாஸ்திகவாதிகள் எதை பேஸ் பண்ணி கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, நான் கடவுள் இல்லைன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்மள என்ன சொல்றோம், கடவுள் இருக்காருன்ட்டு நம்புறோம், ஆமாவா இல்லையா? கடவுள்ன்றது எதுதான் போயிட்டு இருக்கு, நம்மளுக்கு நம்பிக்கையில தான் போயிட்டு இருக்கு, ஆமாவா இல்லையா? நம்ம கடவுள் இருக்கான்ட்டு என்ன பண்றோம், நம்புறோம். அதே போல நாஸ்திகள் என்ன பண்றாங்க, தீக்காக்காரங்க என்ன பண்றாங்க, அவன் எதை நம்புறாங்க, அவங்க கடவுள் இல்லை நம்புறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஒற்றுமை இருக்கு, நம்பிக்கை தான். இவனும் ஒரு விஷயத்த நம்புறா, அவங்களும் ஒரு விஷயத்த நம்புறாங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் என்ன இருக்கு, நம்பிக்கைன்றது இருக்கு. இப்ப அவங்க நம்பிக்கை யார் மேல வைக்கிறாங்கன்றதான் முக்கியம். இந்த பக்கம் கடவுள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, இவங்க யார் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, ஆதிசங்கர்ல இருந்து ஆரம்பிச்சு ராமானுஜர், மத்வர், அப்புறம் 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள், நிறைய ஆச்சாரியர்கள், ரிஷிகள், யோகிகள், முனிவர்கள், சித்தர்கள், இவங்களை நம்பி என்ன சொல்றாங்க, கடவுள் இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க நம்பி இந்த பக்கம் இருக்காங்கல்ல, கடவுள் என்ன சொல்லி சொல்றாங்கல்ல, இவங்க யாரை நம்பி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க, ஒரே ஒரு பெரியவர் இல்லையா? இங்க ஆயிரக்கணக்கான பெரியார்கள் இருக்காங்க. எங்க கடவுள் இருக்குன்னு சொல்றவங்கல ஆயிரக்கணக்கான பெரியவர்கள் இருக்காங்க, பெரியார்கள் இருக்காங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய பெரியார்கள் எத்தனை பேர் இருக்காங்க, ஒருத்தர், ஒரு தாடிக்காரர் இருந்தார். அந்த ஒருத்தர் நம்பி இவங்க என்ன சொல்றாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இதுவே இந்த பக்கம் பார்த்தா ஆயிரக்கணக்கான பேரு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, நாம் யாரை நம்பணும்? இங்க ஆயிரக்கணக்கான பேரை நம்பணுமா, இங்க கூட ஒரு பெரியவரை நம்பணுமா? சரி, நம்மளுக்கு ஒருத்தர் மேல எப்ப நம்பிக்கை வரும் அப்படின்னா, எப்ப நம்பிக்கை வரும் ஒருத்தர் மேல, ஒருத்தர் மேல நமக்கு எப்பவா நம்பிக்கை வரும், அவங்கள பத்தி புரிஞ்சுதான் நமக்கு, அவங்கள பத்தி நம்மளுக்கு அயோக்கியன்னு புரியுது, நம்பிக்கை வருமா? அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்கள பத்தி நம்மளுக்கு நல்ல குணங்கள் புரிஞ்சிருந்தா நம்பிக்கை வரும் இல்லையா? ஒருத்தருடைய நல்ல குணத்தை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களை நம்பவே ஆரம்பிக்கிறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பக்கம் 1000 ரிஷிகளை சொன்னோம் இல்லையா, இவங்களுடைய குணத்தை ஆலோசனை பண்ணி பாருங்க. இந்த பக்கம் ஒருத்தரை சொன்ன இல்ல, ஒரு தாடிக்காரர், இவருடைய குணத்தை யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க யார் மேல நம்பிக்கை வைக்க, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம்.
1000 பேர் இருக்காங்க. 1000 பேருடைய குணத்தை யோசிப்பாரு. எவ்வளவு பற்றின்மையோட, எவ்வளவு மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்ற விஷயத்தோட எல்லா விஷயத்தையும் துறந்துட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, வெறும் சேவைக்காகவே, சமுதாய சேவைக்காகவே, பக்திக்காகவே வாழ்ந்து இத்த 1000 பேர் எங்க கடைசி காலத்துல தன்னுடைய பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு மூத்திர பையோட தன்னுடைய கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த இந்த பெரியவர் எங்க? அப்ப நம்ம நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? யாருக்கு நல்ல குணங்கள் இருக்கும் அவங்க என்ன பண்ண நம்ம நம்பிக்கை வைக்க போறோம். ஆனா என்ன பண்றோம், இவங்களை நம்பி நம்ம என்ன பண்றோம், கடவுள் இருக்குன்னு சொல்றோம். இதுவும் நம்பிக்கை தான். ஆனா கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு சயின்டிபிக் என்ன பண்ணலாம், நம்ம ப்ரூஃபும் பண்ணலாம். ஆனா அது தேவையில்லை இங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் என்ன இருக்கு, ஏற்கனவே என்ன இருக்கு, நம்பிக்கை இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணல, தேவையில்லை, அதை ப்ரூஃப் பண்ண தேவையில்லை. நம்ம வேற ஒரு விஷயத்துக்கு போலாம். சாஸ்திரத்துல இந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்ன விஷயம் சொல்லப்படுது அப்படின்னா, இப்ப இங்க யாராவது முஸ்லிம்ஸ் இருக்கீங்களா? யாரும் கிடையாது. கிறிஸ்டியன்ஸ் யாரா இருக்கீங்களா? நம்மளுக்கும் 2 கால் தான் இருக்கு. நம்மளும் அதை போல மனுஷங்க தான். ஆனா நம்ம என்ன சொல்றாங்க, இவங்க சக்கரா செயின்ல வேலை பண்றாங்கன்னு சொல்றோம். நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒருத்தர் ஏன் சக்கரா செயின்ல ஒர்க் பண்றாங்கன்னு சொல்றாங்க, எப்ப சொல்லுவாங்க? இந்த சக்கரா செயின்ல சொல்லப்படக்கூடிய விதிமுறைகளை யாரு ஒருவன் தெரிந்து இங்க வேலை பண்றான்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, இங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. ரோட்ல போறவன சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்ப நாம இங்க ஒர்க் பண்றோம் அப்படின்னு என்ன அர்த்தம், இங்க இருக்கக்கூடிய விதிமுறைகளை தெரிந்து நம்ம என்ன பண்றோம், ஃபாலோ பண்றோம். அதே போலதான் நமக்கு சொல்றாங்க, யாரு ஒருவன் ஹிந்து அப்படின்னா வெறும் பேச்சளவுல கிடையாது, அதனுடைய விதிமுறைகளை யார் ஒருவன் தெரிந்து நடந்து கொள்கிறான் அவங்கள என்ன சொல்றாங்க, இந்துக்கள் சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு தெரியவே இல்லை, நம்ம என்ன அர்த்தம், இன்னும் நம்முடைய மதத்தை பத்தி நம்மளுக்கு தெரியவே இல்லை. உண்மையில் நமக்கு அது மேல நம்பிக்கையும் கிடையாது, மதிப்பும் கிடையாது. இங்க இருக்கவங்க எத்தனை பேர் வீட்டுல பகவத்கீதை இருக்கு? ஒரு சில வீட்டுல இருக்கு. மத்தவங்க எல்லாம், எங்கெல்லாம் வீடே இல்லை சார், நாங்கெல்லாம் ரோட்ல தான் தங்கிட்டு இருக்கோம், அப்படியா இருக்கீங்க? கண்டிப்பா கிடையாது. எல்லாருக்கும் வீடு இருக்கு. எல்லாருக்கும் வீட்டுல டிவி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, கிரைண்டர் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா முக்கியமா எல்லார் வீட்டுல என்ன இருக்கணும், பகவத்கீதைன்றது இருக்கணும். ஏன்னா பகவத்கீதையில தான் நம்ம போன வாரம் பேசணும் இல்லையா, ஞானம் சொன்னோம்ல, 3 விஷயங்களை சொன்னோம் இல்லையா. எந்த 3 விஷயத்தை சொன்னோம்? நம்மை பற்றிய ஞானம், உலகத்தை பற்றிய ஞானம், நிர்வாகத்தை பற்றிய ஞானம். இந்த 3 ஞானமும் சொல்லப்பட்ட விஷயம் நம்ம என்ன சொல்றோம், பகவத்கீதைன்னு சொல்றோம் இல்லையா. இதுதான் ஞானம் சொல்றோம். அப்ப கண்டிப்பா நம்ம எல்லாருடைய வீட்டுல இருக்க வேண்டிய புஸ்தகம் பகவத்கீதை. நீங்க எந்த முஸ்லீம் வீட்டுல போய் கேட்டு பாருங்களேன், எந்த வீட்லயும் குரான் இல்லாம இருக்கவே இருக்காது. எந்த கிறிஸ்டனுடைய வீட்லயும் பைபிள் இல்லாம இருக்கவே இருக்காது. ஆனா நம்ம இந்துக்கள் வீட்டுல பகவத்கீதையே வாங்கி வைக்கவே மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மேனேஜ்மெண்ட் பேசி முதல்ல நம்ம ஸ்டாஃபுக்கு என்ன பண்ணுங்க, பகவத்கீதையை கொடுங்க. எல்லார் வீட்லயும் வாங்கி வைங்க. ரொம்ப பெரிய செலவுலாம் கிடையாது, ஒரு 200 ரூபாய் இல்ல 300 ரூபாய் தான் வரும். முதல்ல அந்த புக்கை வாங்கி வைங்க. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம், சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட முதல் வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாரும் பதில சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய, நம்ம எல்லாருமே சாஸ்திரத்தை பின்பற்றோம் இல்லையா, இந்துக்கள் சொல்லிடுறோம். சரி, முதல் வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லலாம். இப்ப கழுகு இருக்கு இல்லையா, கழுகுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கழுகுனுடைய ஸ்பெஷல் குணம் என்னது? கூர்மையான பார்வை. மேல பறந்தாலும் ரொம்ப சின்ன விஷயங்களோட பார்க்க முடியும். இது கழுகுனுடைய சிறப்பு குணம். யானையுடைய சிறப்பு குணம் பலம். என்ன பண்ண, ரொம்ப வெயிட்டான விஷயத்த எல்லாமே ஈஸியா தூக்கி வைக்க முடியும். சரி, நாயினுடைய சிறப்பு குணம் மோப்ப சக்தி இல்லையா. கழுதையுடைய ஸ்பெஷல் குணம் பொதுசம் வந்துட்டு போறது. குதிரையுடைய ஸ்பெஷல் குணம் வேகமா ஓடுறது. குயிலுடைய ஸ்பெஷல் குணம் சத்தம் போடுறது இல்லையா. பனிக்கரடைய ஸ்பெஷல் குணம், பனிக்கரடி பார்த்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பனிக்கரடி என்ன பண்ணுவது, நல்லா தூங்கும். சாப்பிடாதியா, தூங்கும். பனிக்கரடி நல்லா 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் தூங்கும். ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க. 6 மாசம் அப்படி தூங்குமா, எந்திரிக்காம நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்குமா. இங்க இருக்கவங்க எத்தனை பேருக்கு தூக்கம்னா பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா? யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், அடுத்த பேரே உங்களுக்கு பனிக்கரடியா படைச்சிட்டாரு அப்படின்னா, ஸ்கூலுக்கு போக தேவையில்லை, வேலைக்கு போக தேவையில்லை, சம்பாதிக்க தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை, என்ன பண்ண, நல்லா தூங்கிட்டே இருக்கலாம். சரி, இது பனிக்கரடியோட ஸ்பெஷல் குணம்.
ஒட்டகத்துடைய ஸ்பெஷல் குணம் என்னது? பாலைவனத்துல நடக்கும். தேனீக்களுடைய ஸ்பெஷல் குணம் என்னது? தேனை சேகரிக்கும். மனுஷனுடைய ஸ்பெஷல் குணம் என்னது? நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? கட்டக்கிட்டக்குன்ட்டு சொல்லிட்டீங்கல்ல. நாய்னா இப்படிதான் இருக்கும், கழுகுனா இப்படிதான் இருக்கும், குதிரைனா இப்படிதான் இருக்கும், யானைனா இப்படிதான் இருக்கும், பனிக்கரண்டா இப்படிதான் இருக்கும் சொல்லியாச்சு. மனுஷன் எப்படி சார் இருப்பான்? மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா இது எல்லா மாதிரி இருப்பான். ஆமாவா இல்லையா? ஒரு நாள் தலைவர் சிங்கம் மாதிரி இருப்பாரு, வெளில வந்து காத்திப்பாரு, வந்து அப்பப்ப கண்ணுல பாத்துக்கிறது, சிங்கம் மாதிரி இருக்கல்ல, சிங்கம்டா நீ, உன்னதான் பெரிய மனுஷங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நீ சிங்கம்டா நீ உண்மையில அப்படின்னு ஒரு நாள் சிங்கம் மாதிரி தன்னை நினைச்சுப்பாரு. ஒரு நாள் குரங்கு மாதிரி தாவிட்டே இருப்பாரு, ஒரு நாள் நாய் மாதிரி வல்லு கத்திட்டே இருப்பாரு, ஒரு நாள் எருவு மாடு மாதிரி அப்படியே மெல்ல பெஞ்ச மாதிரி அப்படியே உட்காந்து இருப்பாரு. ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, பன்னிக்குட்டி மாதிரி எங்கேயோ டாஸ்மாக்ல குடிச்சிட்டு பேண்ட்ல யூரின் போயிட்டு அப்படியே டிச்சு பார்த்து புரண்டுட்டு இருப்பாரு இல்லையா? இப்படி மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா மிருகத்தை போல வாழ ஆரம்பிச்சிட்டானே தவிர எதை போல வாழல, மனுஷனை போல வாழ்றது கிடையாது. ஸோ மனுஷனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்கணும் இல்லையா? இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இதெல்லாம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ மனுஷனுக்கு என்ன சார் ஸ்பெஷல் குணம் இருக்கு? மனுஷனோட ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன தெரிஞ்சுக்கணும்ல. என்ன ஸ்பெஷல் குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு சாஸ்திரம் பதில் சொல்லுது. மனுஷனுக்கே உண்டான ஒரு ஸ்பெஷல் குணம் என்ன அப்படின்னா கேள்வி கேட்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்றாங்க. என்ன குணம்? கேள்வி கேட்கக்கூடியது. யாரு கேள்வி கேட்க முடியும்? மனிதன் கேள்வி கேட்க முடியும். யார் கேள்வி கேட்க முடியாது? மிருகங்கள் கேள்வி கேட்க முடியாது. கசாப்பு கடையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆடை நிக்க வச்சிருப்பாங்க, ஒவ்வொன்னா வெட்டிட்டு இருப்பான். பக்கத்துல ஆடு அது தெரியும், நம்மள அடுத்ததான் வெட்ட போறான்னு தெரியும். அந்த ஆடு கொஞ்சம் புல்ல போட்டுருவான். அந்த ஆடை என்ன பண்ணும்? கேள்வி கேட்குமா? என்ன ஏன் கொண்டு போய் வெட்டுங்கன்னு கேள்வி கேட்குமா? அது என்ன பண்ணும்? கம்முன்னு புல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் இல்லையா? இப்ப உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, கீழே பிரசாதம் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் தொண்டையில பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பிரசாதம் வாங்கிட்டு பின்னாடி வர வர ஒரு சுண்டூர்ல மட்டும் வெட் பண்ணி கட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் லைன்ல நிப்பீங்க? நிப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் ஓடி போயிருவீங்களா? கேள்வி கேட்கறோம்ல, ஏன் சார் எங்க சுண்டவரல வெட்டுறீங்க? உங்களுக்கு யார் சார் ரைட்ஸ் கொடுத்தது? நாங்க சுண்டவரல் வெட்டாம நாங்க பிரசாதம் மட்டும் வாங்குறதுக்கு என்ன சார் பண்ணும்? கேள்வி கேட்கல, கேட்க மாட்டீங்களா? கேட்கணும். அப்படி கேள்வி கேட்கலாம் அவங்க யாருதான் இல்லையா? ஆனா நம்ம கேள்வி கேட்கறதே இல்லை. என்ன கேள்வி கேட்கறது இல்லை தெரியுமா? எங்க தாத்தா பாட்டி இறந்தாங்க, எங்க அப்பா அம்மாவை பார்த்தேன், எங்க சொந்தக்காரங்களை பார்த்தேன், எங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன், எல்லாரும் இறந்துட்டே இருக்காங்க, நானும் ஒரு நாள் இறக்க போறேன். ஆனா என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கமா நான் ஏன் இறக்கணும் அப்படின்ட்டு? யாருக்காவது சாக விருப்பம் இருக்கா? இங்க இருக்கா? நிறைய பேர் சும்மா சொல்லிப்பாங்க, நான் செத்துட்டா பரவாயில்ல, நான் உயிரோடு என்ன பண்ண போறேன், செத்துட்டா பரவாயில்லன்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிட்ட ரோடுக்கு போவாங்க, ஒரு பெரிய லாரி வரும், அடிச்சு தூக்கிட்டு போயிடும், செத்து போயிடலாம். யாரும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க இல்லையா? யாருக்கும் இறப்பதற்கு விருப்பம் கிடையாது. ஆனா நம்ம என்னதான் ஆகியானோம்? இறந்துதான் ஆகணும். என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கோமா நம்ம ஏன் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? நம்ம யாருமே கேள்விய கேட்டதே கிடையாது. யாருக்காவது இங்க யாருக்காவது வயசாக பிடிக்குமா? வயோதிகம் பிடிக்குமா யாருக்காது? எல்லாரும் என்ன பண்றாங்க? வயசாக தேடி பிடிச்சி என்ன பண்றாங்க? டை அடிச்சுக்கிறாங்க. அத வேற அட்வர்டைஸ்மெண்ட் வேற பண்றான். நரைத்த முடியை தேடி நீங்கள் ஏன் டை அடிக்கிறீர்கள்? இந்த சிறிய பாக்கெட்டை கத்தரித்தாலே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? டை அடிச்சுக்கிறாங்க. யாருக்கும் வயசாகிறதுக்கு பிடிக்கவே இல்லை. நீங்க இருக்கவங்க யாராவது கிளம்பலையாக விருப்பப்படுறீங்களா? யாருக்கும் விருப்பம் கிடையாது. எல்லாரும் இளமையா இருக்கும் நினைக்கும். ஆனா எல்லாருக்கும் வயசாக தான் செய்யுது. சரி, இங்க இருக்கவங்க யாருக்காவது நோய் வர விருப்பம் இருக்கா? நோய் வந்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு, என்ன சார் வாழ்க்கை ரொம்ப போரிங்கா இருக்கு, நோய் வந்தா பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் கொரோனா வந்துட்டு போனதுன்னு ஒண்ணுமே வர மாட்டேங்குது ஊருக்குள்ளார இல்லையா? கொஞ்சம் டைஃபாய்டு வந்து, மலேரியா வந்து, மஞ்சக்காமலை வந்து, டிபி வந்து, கேன்சர் வந்து அப்படியே போயிட்டா பரவாயில்லையா இருக்குமே அப்படின்னு யாராவது கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா கிடையாது. யாருக்கும் நோய் வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா இது வந்துதான் செய்யுது. அப்ப மனுஷனுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு. அந்த பிரச்சனை ஏன் வருது, யாரு கொடுக்குறாங்க, இந்த பிரச்சனை இருந்து ஒருவன் எப்படி விடுபடுவது அப்படின்ற கேள்விய யார் கேட்க முடியும்? மனுஷன் தான் கேட்க முடியும். மனுஷன் கேட்கலாம், அவன் யாருதான்? மிருகம் தான் இல்லையா? அப்ப சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்குது, இந்த கேள்வி அறிவு இருக்கு இல்லையா? இந்த கேள்வி அறிவு ஒண்ணுதான் என்ன பண்ணுது, மனுஷனை மிருகத்துல இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அதனால மனித வாழ்க்கை எதற்காக இருக்கு அப்படின்னா மிருகத்தை போல வாழ்வதற்கு கிடையாது. மிருகம் என்ன தெரியுமா பண்ணும்? மிருகம் 4 கேள்வி கேட்கும். என்ன கேள்வி கேட்கும் தெரியுமா? எப்படி சாப்பிடுறது, எப்படி தூங்குறது, எப்படி இனப்பெருக்கம் பண்றது, எப்படி என்ன பாதுகாத்துக்கிறது. இந்த 4 கேள்வி தான் மிருகங்கள் கேட்கும். மனுஷனா போறது நம்ம என்ன பண்றோம்? இதே 4 வேலையும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர நம்ம ஏதாவது புதுசா பண்றோமா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது.
அப்ப நம்மளுக்கும் மிருகத்தை என்ன கிடையாது வித்தியாசமே. நம்ம எல்லாம் யாருதான் அப்படின்னா 2 கால் மிருகம், அவ்வளவுதான். பாக்குறதுக்கு மனுஷமா இருக்கலாம், ஆனா அவன் உண்மையில யாருதான் 2 கால் மிருகம் தான். சரி, மிருகமா இருந்துட்டு போலாமே, என்ன சார் தப்பு? மிருகமாவே இருக்கலாம்ல, என்ன தப்பு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, இப்ப இந்த ஆபீஸ்ல ஒரு 20 நாயை விட்டுட்டு போயிட்டோம்னா என்ன ஆகும்? 20 நாய் உள்ள விட்டுட்டு போயிடலாம், என்ன ஆகும்? இந்த ஆபீஸ் அமைதியா இருக்குமா? எல்லா நாய் சுத்தி நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்குமா? ஊன்னு பாடிட்டு இருக்குமா? என்ன பண்ண, எல்லாமே கடிச்சு கொத இந்த இடத்தையே நாஸ்தி பண்ணிடும். ஏன்னா நாயினால சேர்ந்து இருக்க முடியாது. அது போல இன்னைக்கு சமுதாயம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு, எங்க பார்த்தாலும் கலவரம், கூச்சல், குழப்பம், சண்டை. காரணம் என்னது? மனுஷங்க எப்படி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க? எப்படி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க? மிருகத்தை போல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. மனுஷ ஜென்மத்தை, மனுஷ தன்மையை விட்டுட்டாங்க. சோ மனிதன் மனிதனாக வாழணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுமா? கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இங்க இருக்கவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் நான். என்ன ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச கார் எந்த காரா இருந்தாலும் வாங்கிக்கோங்க, நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, யாரு கார் வாங்குவீங்க? என்ன கார் வாங்குவீங்க? ரொம்ப ஹை காஸ்ட்லி கார் என்ன வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றேன், ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். யார் வாங்குவீங்க? யாருப்பா வாங்குவீங்க? ஃப்ரீ ஆஃபர், ஒரு தடவை தான் ஒரு லைஃப்ல. ஹலோ, நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? தெலுங்குல மாட்டலாம் மீத்தோ, हिंदी में बात करने क्या आप लोग देख ले। शुड आई टॉक इन इंग्लिश? தேவையில்ல. நீங்க சொல்லுங்க, உங்க பேரு? சிவசங்கர். கார் வாங்க போறேன். என்ன கார் வாங்கலாம்? பென்ஸ் கார் வாங்கலாம். வெரி குட். என்ன கலர்ல வாங்கலாம்? ஒயிட் கலர்ல வாங்கலாம். என்ன விலையில வாங்கலாம்? 10 கோடி. வெரி குட். சிவசங்கர் கார் வாங்குறாரு. என்ன கார் வாங்குறாரு? பென்ஸ் கார். என்ன கலரு? ஒயிட் கலர். என்ன விலை? 10 கோடி. எப்படி ஓப்பனிங் வேணும்? இப்படி வேணுமா, பரவ மாதிரி ஓப்பனிங் வேணுமா? நார்மல் ஓப்பனிங்கா போதுமா? சரி, நார்மல் ஓப்பனிங் காரு வாங்கிட்டாரு. இப்ப ரிப்பீட் பண்ணுங்க, என்ன கார் வாங்குறாரு? என்ன கலரு? என்ன விலை? எப்படி ஓப்பனிங்? நார்மல் ஓப்பனிங். சிவகுமார் வண்டி வாங்கியாச்சு. சிவகுமார் தானே? சிவசங்கர் கொண்டு காரை வீட்டுக்கு முன்னாடி நிறுத்திட்டாரு. உங்க ஃப்ரெண்டு முன்னாடி இருக்கார்ல சிகப்பு சட்டை, அவர் யாரு? மணியா? மணி வந்து கேக்குறாரு, சிவா கார் சூப்பரா இருக்கா மச்சி, ஒரு ரவுண்டு கொடுறா மச்சி. தொடாதரா கார், நானே 10 கோடி ரூபாய் கொண்டு வாங்கிட்டு இருக்கேன், ரவுண்டு வேணும் ஓடுற. துரத்தி விட்டாரு. சிவாவும் போயிட்டாரு, மணியும் போயிட்டாரு. ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் 2 பேரும் மீட் பண்றாங்க. மணி கேக்குறா சிவா கிட்ட, சிவா கார் எப்படா இருக்கு? கார் சூப்பரா இருக்கு மச்சி. அப்புறம் 10 கோடி ரூபாய் சும்மாவா? அப்படியா, சரிடா. மணி கேக்குறா, என்னடா பண்ணுவ தினம் கார் வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்பாரு. சிவா சொன்னாரு, நான் காலைல எந்திரிப்பேன், ரைட்டு. அதுக்கப்புறம் போய் வண்டியை நல்லா கழுவுவேன், ரைட்டு. அதுக்கப்புறம் நல்லா பாலிஷ் போடுவேன், அதுக்கப்புறம் வெளில கொண்டு போவேன், எங்க? பெட்ரோல் பங்க் போய் காரை ஃபுல் டேங்க் பண்ணுவேன், அதுக்கப்புறம் கூட நிறுத்திடுவேன். அப்படியா? அப்புறம் என்ன பண்ணுவேன்? அடுத்த நாள் மறுபடியும் எந்திரிப்பேன், கிளீன் பண்ணுவேன், பாலிஷ் பண்ணுவேன், ஃபில் பண்ணுவேன், கூட நிறுத்திடுவேன். இப்படி எத்தனை நாளா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு மணி கேட்கிறார். சிவா சொல்றாரு, இப்படி 1 மாசம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னார். அப்ப மணி என்ன சொல்லுவார் சிவா பார்த்து? மணி என்ன சொல்லுவார்? எதுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்லுவேன் இல்லையா? இப்ப சிவா சார் நீங்க சொல்லணும், கார் எதுக்காக சார் இருக்கு? கார் எதுக்கு இருக்குன்னு தான் நான் கேள்வி கேட்டேன். கார் எதுக்காக வாங்குறது? நீங்க உங்க வீட்டுல இருந்து பெட்ரோல் பங்க் போயிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கீங்க, ஒரு இடத்துல இந்த நேரத்தை போயிட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க, கரெக்ட் தானே? போயிட்டு தானே வந்துட்டு இருக்கீங்க, போகாம இல்லையே. இன்னைக்கு மதுரையில பெட்ரோல் போடுங்க, நாளைக்கு கோயம்புத்தூர்ல போய் பெட்ரோல் போட்டு வாங்க, இன்னொரு சென்னையில போய் பெட்ரோல் போட்டு வாங்க, போயிட்டு போயிட்டு வரலாம் நீங்களும். அப்ப கார் எதுக்கு வாங்குற சிவா? இது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கார் வாங்கிடலாம், இது தெரியாம நம்ம உட்காந்து இருக்கோம் இங்க. கார் எதுக்காக வாங்குறது? மணி கிட்டே கேட்கலாம். மணி ஃபேமிலி யூஸா? ஃபேமிலியோட போயிட்டு எல்லாம் பெட்ரோல் போட்டு வரலாம். கரெக்டா சொல்லுங்க, கரெக்டா சொல்லணும். ஆடம்பர வாழ்க்கையா? யாருல அது ஆடம்பர வாழ்க்கை? வாங்கி வீட்டுல வச்சிருக்க வேண்டியதுதான். கார் எதுக்காக இருக்குன்னா, இப்ப நாங்க கோயில்ல இருந்து வரணும், இங்க சக்கராக்கு வரணும், பிரசாந்தம் கொண்டு வரணும், மிருதங்க கருத்தாலாம் கொண்டு வரணும் இல்லையா? அங்க இருந்து நான் கிளம்பும் போது கரெக்டா 9:30 மேல ஆயிடுச்சு. அங்க இருந்து நான் பஸ்ஸை பிடிச்சி வந்தா எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க 1 மணி நேரமா ஆயிடும். அங்க நான் இறங்கி மறுபடியும் அங்க இருந்து நடந்து வந்து இங்க எல்லாத்தையும் ஏற்றி இறக்குறதுக்குள்ளார டைமே முடிஞ்சு போயிடும். நீங்க ப்ரோக்ராம்லாம் முடிச்சு கிளம்பி போயிடுவீங்க. அப்ப என்னுடைய இடத்துல இருந்து நான் எங்க போறோம்னு நினைக்கிறேனோ, என்னுடைய சரியான இலக்கு இருக்கு இல்லையா, அந்த இலக்கை ரொம்ப சுலபமாக அடைவதற்கு நம்ம கிட்ட என்ன வேணும்? கார் வேணும். புரியுதா உங்களுக்கு? ஷோ புரியுதா? கார் எதுக்காக இருக்கு? நம்முடைய இலக்கை
சுலபமாக அடைவதற்கு தான் கார் தேவைப்படுது. ஆடம்பரத்துக்காக கிடையாது, சும்மா யூஸ் பண்றதுக்காக கிடையாது. நம்முடைய இலக்கை, சரியான இலக்கை ரொம்ப சுலபமா அடைவதற்கு தான் கார் வச்சிருக்கோம். இந்த கதை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நம்ம எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஒரு கார் இருக்கு. என்ன கார் அது? இந்த மனித உடல் அப்படிங்கிறது. அவையார் சொல்லியிருக்காங்க இல்லையா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லி சொல்றாங்க. துர்லபம் மானுஷம் ஜன்மம் அப்படின்னு சொல்றாங்க. மனுஷ ஜன்மம் எல்லாரும் கிடைக்காது, ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம், ரொம்ப ரேர் கார் இது. இந்த காரை வாங்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தினசரி எல்லாருமே? கிளீன் பண்றது, ஃபில் பண்றது, கிளீன் பண்றது, ஃபில் பண்றது, கிளீன் பண்றது, ஃபில் பண்றது. கரெக்ட் தானே சிவா? இதை தவிர வேற ஏதாவது பண்றோம் வாழ்க்கையில? ஸ்கூலுக்கு போறதும் இதுக்குதான், காலேஜுக்கு போறதும் இதுக்குதான், வேலைக்கு போறதும் இதுக்குதான், கல்யாணம் பண்றதும் இதுக்குதான், கோயிலுக்கு போறதும் சொல்லல இதுதான். கடவுள்கிட்டே போய் நம்ம என்ன கேட்கிறோம்? சாமி சாமி உடம்பு பார்த்துக்கோ, உடம்பு சாப்பாடு கூட உடம்பு பார்த்து, சாப்பாடு கூட உடம்பு பார்த்துக்கோ. இதை தவிர நம்ம என்ன பண்றது கிடையாது, வேற எதுவுமே கேட்கறதே கிடையாது. ஆனா இந்த கார் இதுக்காக கொடுத்திருக்காரு, வெறும் மெயின்டைன் பண்றதுக்காக கிடையாது. இந்த கார் எதுக்காக இருக்கு? சொன்னல எதுக்காக இருக்கு? நம்முடைய இலக்கை அடைவதற்கு. நம்ம யாரும் இலக்கு அடையிற மாதிரி தெரியலையே, ஏன் அடையிறது கிடையாது? குபேதரான் என்ன பேச்சாங்க, வாய்மலை வரவை சொல்லு குபேந்திரன், ஏன் நம்ம இலக்கு அடைவது கிடையாது? யாராவது பேசினா அவங்களாம் கொஸ்டின் கேட்கணும். ஏன் நம்ம இலக்கு அடையிறது கிடையாது? பாஸ் சொல்லிடலாம், உங்க ஃப்ரெண்டு கிடையாது கிடையாது, பேர் சொல்லு. பாஸ்ன்னா யாருக்கிட்ட கேட்கறது? சிவா விடுப்பா, அவரையே போட்டு போட்டு தாழ்ச்சிட்டு இருக்க. வேற யாரும் சொல்லு பேரு. அருள் பாண்டி, அருள் பாண்டி, அருள் பாண்டி. ஏன் நம்ம இலக்கு அடைவது கிடையாது? அருள் பாண்டி சோம்பேறித்தனவன். இல்லை, என்ன தெரியுமா விஷயம்? நம்ம ஏன் இலக்கு அடையிறது கிடையாது? நம்ம யாருக்கு இலக்கு என்னன்னே அவ்வளவுதான் விஷயம். தெரிஞ்சாவது நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். மனுஷ வாழ்க்கைய இலக்கு என்ன நம்ம யாருக்குமே என்ன பண்றது கிடையாது, யாருமே சொல்லி கொடுத்தது கிடையாது. மனித வாழ்க்கை இலக்கு என்ன நான் சொல்லி கொடுத்தேன், ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். மனித வாழ்க்கை இலக்கு இயற்கை என்னது? நான் கிளாஸ் ஆரம்பத்திலே சொன்னேன். மனித வாழ்க்கைய இலக்கு என்னன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? கேள்வி கேட்பது, கேள்வி கேட்டு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? இதை திருவள்ளுவரும் சொல்றார். மனித வாழ்க்கைய இலக்கு என்னன்னு சொல்லி சொல்றார். அவர் சொல்றாரு, பிறவி பெருங்கடல் என்னலே பண்றீங்க? மதுரை தானே இது, சைனா ஒண்ணு இல்லையே. திருக்குறளை தத்தளத்தை போடுவீங்க. பிறவி பெருங்கடல் அப்படி போடு. கை தட்டுங்க எல்லாரும், அவருக்கு கை தட்டுங்கப்பா. வட தட்டுறீங்க எல்லாரும், வெரி குட். அப்படின்னு தெரியுமா சொல்றாரு, இந்த பிறவி அப்படின்ற பெருங்கடலை நீந்தி போறதா மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ மனித வாழ்க்கை அப்படின்னா இதுக்காக தான் கொடுத்திருக்காரு கடவுள். சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு உடம்ப பராமரிக்கிறதுக்காக இந்த உடம்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படவே இல்லை. இதுதான் நம்ம சாஸ்திரம் சொல்லுது. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, சாஸ்திரத்தினுடைய முதல் வார்த்தை என்ன சொன்ன இல்லையா? முதல் வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு முதல் வார்த்தை சாஸ்திரத்தில். ரிப்பீட் பண்றீங்களா? அதாதோ 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 பிரம்ம 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 ஜிக்ஞாசா 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 இல்லப்பா, ஜிங்கி சிக்கன் பாடுங்க போல இருக்கலாம். ஜிக்ஞாசா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அப்படி இங்கிலீஷ்ல சொல்றேன், கேட்டுக்கோங்க. therefore you should inquire about spiritual things. தமிழ்ல சொல்லும் அப்படின்னா, ஆதலால் ஆன்மீகத்தை பற்றி கேள்வியை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொன்னாரு? ஆதலால் ஆன்மீகத்தை பற்றிய கேள்விகளை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ முதல் வார்த்தை எப்படிதான் ஆரம்பிக்குது? ஆதலால். இன்னும் லோக்கலா சொல்லணும் அப்படின்னா அதனால் அப்படின்னு அர்த்தம். அதனால்ன்ற வார்த்தை எப்ப யூஸ் பண்ணுவோம்? யாரா திரும்ப திரும்ப பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? அதனால்ன்ற வார்த்தை எப்ப யூஸ் பண்ணுவோம்பா? கோபிகண்ணன் யாரு? அதனால்ன்ற வார்த்தை எப்ப யூஸ் பண்ணுவோம்? ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்களேன், ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. அதனால்ன்ற வார்த்தை
வெரி குட். அவ்வளவுதானே. இன்னைக்கு வகுப்பு இருந்தது, அதனால நான் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். அவ்வளவுதானே. அப்ப அதனால வார்த்தை எப்போ எப்பயும் நடுவில் தான் வரும். ஒரு தகுதியை குறிச்சிட்டு அதுக்கான விளைவை சொல்றதா என்ன சொல்றோம், அதனால வார்த்தை யூஸ் பண்ணும். அதே போல சாஸ்திரம் எப்படி ஆரம்பிக்குது, அதனால் ஆன்மீக கேள்விகளை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. எதனால், அதனால், எதனால், அதனால் ஏப்பா விட்டு யார, அதனால், எதனால். இப்ப நீங்க பதில் சொல்லி ஆகணும். நான் ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன். எதனால் ஆன்மீக கேள்விகளை கேட்கணும்? மணி உங்க என்ன பதில் சொல்லிட்டு தான் கேள்வியை கேட்கிறேன். எதனால் ஆன்மீக கேள்விகளை கேட்கணும்? நான் மனிதனாக பிறந்திருக்கேன், அதனால ஆன்மீக கேள்விகளை கேட்க வேண்டும். ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னா இல்லையாப்பா, மனுஷ வாழ்க்கையினுடைய வித்தியாசம் என்னன்னு சொன்ன, கேள்வி கேட்கணும்னு சொன்னா இல்லையா? சாஸ்திரம் சொல்லுது, நீ மனுஷனா பிறந்திருக்க, அதனால என்ன பண்ணு, கேள்வி கேளு. புரியுதா உங்களுக்கு? அப்ப மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்னதான், ஆன்மீக கேள்விகளை கேட்க வேண்டும், ஆன்மீக விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும், உயர்ந்த விஷயங்களை, உயர்ந்த கேள்விகளை கேட்டுக்கணும், உயர்ந்த ஞானத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. போன வாரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், உயர்ந்த ஞானம் அப்படின்னா 3 விஷயத்தை பத்தி சொன்னேன். தன்னை பற்றிய ஞானம், உலகத்தை பற்றிய ஞானம், கடவுளை பற்றிய ஞானம். இதுதான் ஞானம். அப்ப இந்த 3 விஷயத்தை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களதான் என்ன சொல்லுது சாஸ்திரம், மனிதன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா மனிதனுடைய முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னதான், கேள்வி கேட்கக்கூடியதுதான். இதனாலதான் மனித பிறகு நமக்கு என்ன பண்ணிருக்காரு, கடவுள் இங்க கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், மனித பிறகு எதுக்காக உபயோகப்படுத்திட்டு இருக்கோம், கிளீன் பண்ணி ஃபீல் பண்றதுக்கு. இது மிருக வாழ்க்கையா மாறி போயிடும். அதனால மனிதன் மனிதனா வாழணும் அப்படின்னு அவன் என்ன பண்ணும், ஆன்மீக கேள்விகளை கேட்க வேண்டும். ஆன்மீக கேள்விகள் அப்படிங்கிற 3 விஷயம்தான். நம்மை பற்றிய கேள்வி, உலகத்தை பற்றிய கேள்வி, கடவுளை பற்றிய கேள்வி. இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டா இதுக்கு பேர் தான் ஞானம். இதுதான் மனித வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான குறிக்கோள். இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய இலக்கை நாம அடைய முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எல்லாம் எழுதுனீங்களா? எல்லாம் பக்கான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்னும் எழுதுன மாதிரி தெரியல. நான் பாக்குறேன். இப்ப எழுதி முடிச்சாதான் நீங்க கிளம்பணும். எழுதாம யாரும் கிளம்பக்கூடாது. அப்புறம் பேனா அவங்க நோட்ல எது கொடுத்துருக்காங்க, வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறதுக்கா? நிறைய பேர் பொம்மை போட்டுருப்பீங்க நினைக்கிறேன், என்ன இல்லையா? இவர் எப்படி இருப்பாரு, பொம்மை போட்டு வச்சிருப்பீங்க குடுமையோட. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒழுங்கா எழுதி வச்சிருப்பாங்க பாயிண்ட்ஸோட. எல்லாரும் புரிஞ்சதா நான் பேசின விஷயம் இன்னைக்கு? புரிஞ்சதா? ஹலோ, புரிஞ்சதா? ஓகே. நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வாரம் இன்னும் முக்கியமான விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கலாம். இப்ப எல்லாரும் எந்திரிச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணலாம்.